சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பட தயாரிப்பு நிறுவனங்களில் உள்ள பங்கை உதயநிதி மறைத்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். அதிமுகவினர் உதயநிதியினுடைய மனு ஏற்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தற்போதைய துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதே போல அதிமுக சார்பாக மாவட்ட செயலர் ஆதி ராஜாராம், அதே டிவிகே சார்பாக செல்வம், அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆயிஷா பேகம் ஆகியோர் நான்முனை போட்டியாக இருக்கிறது. சுயேட்சையாக மொத்தம் 41 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. இதற்கு பரிசீலனை போது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனுவை ஏற்கக்கூடாது என்று அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன்னு கேட்டால், ரெட் ஜெயின் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த விவகாரத்தில் கடந்த ஆண்டு, அதாவது சட்டமன்ற தேர்தல் 2021ஆம் ஆண்டு போட்டியிடும் போது ஒரு குறிப்பிட்ட தகவலை வருமானத்தை காட்டியிருக்கிறார். தற்போது இந்த விருப்ப மனுவில் அவர் காண்பிக்கவில்லை. இதிலே முரண்பாடு இருக்கிறது. எனவே அந்த மனுவை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வலியுறுத்தினார். ஆனால் அதை அவர்கள் ஏற்கவில்லை. வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இங்கிருந்து ஆதிராஜாராவ் மற்றும் வழக்கறிஞர் இன்பதுரை ஆகியோர் கலைந்து சென்றனர். எனவே அதன் பிறகு திமுக தரப்பில் விளக்கம் அளித்த இது அதிமுக நிர்வாகிகள் திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்புறாங்க, ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வேலையை செய்வதாகவும் குறிப்பிட்டு சொல்றாங்க. எனவே ஒட்டுமொத்தமாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டவர் 41 பேர். 4 முனை போட்டியாக நிகழ்கிறது. 4 முனை போட்டியாக நிகழக்கூடிய அனைத்து வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர்கள் கலந்து பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கார்த்திகா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பட தயாரிப்பு நிறுவனங்களில் உள்ள பங்கை உதயநிதி மறைத்ததாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மயிலாப்பூரில் களம் காணும் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக வேட்பாளர் வேலுவின் சொத்து மதிப்பு தவறாக உள்ளதாக பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்து மதிப்பு தவறாக உள்ளதாக பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவருடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில்
திமுக வேட்பாளர் தா வேலுவின் சொத்து மதிப்பு தவறாக உள்ளதாக பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மயிலாப்பூரில் அவருடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயபுரம் தொகுதியில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திமுக வேட்பாளர் சுபேர்கான் வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தனது சொத்து மதிப்பை சுபேர்கான் தவறாக காட்டியுள்ளதாக கூறி அதிமுக அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு முக்கிய வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டு வருகிறது. தியாகராய நகர் தொகுதியில் தாவிக பொதுச் செயலர் ஆனந்தனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவிக பொதுச் செயலர் ஆனந்தனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் களம் காண்கிறார். இந்நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் காரைக்குடியில் சீமானுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் களம் காணும் பிரேமலதா விஜயகாந்த் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிகவின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் களம் காணும் நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கும் செய்தியை பார்க்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் களம் காணும் நிலையில் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் பிரேமலதா விஜயகாந்த் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.